வரம்பு, வழிமுறைகள், மரபு எல்லாமே திமுகவுக்கு கிடையாது. அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலுக்கும் கிடையாது அப்படின்றது தான் எழுதப்பட்டாத மன்னராட்சி அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும் அப்படின்றது உறுதிப்படுத்துவதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவசர கதியில அந்த பிணங்களை உடல் கூராய்வு பண்றாங்க. வீடியோகிராஃபி பண்ணல, பயிற்சி டாக்டர்களை வச்சு இவங்க உடல் கூராய்வு பண்ணியிருக்காங்க அவசர கதியில. இப்படியெல்லாம் மறுநாள் என்ன பண்றாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை இப்போ லோக்கல் போலீஸை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த கடைங்க எங்கெங்கெல்லாம் இருந்து அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மைகளை அங்கெல்லாம் டெலிட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு சில வீடியோகிராஃபி எடுத்து கொடுப்பாங்க எஸ்ஐடி. அதையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்ஐடி எடுத்துகிட்டு போன விவரங்கள் எல்லாத்தையுமே மதியழகனோட கேஸ் கரூர் கோர்ட்ல அந்த இதில் வரும்போது ஜாமீன் நீடிப்பா ஜெயிலா அப்படின்றது கேட்கும்போது என்ன சொல்றாங்க, அவர் தார்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்றாருன்னா, இது நீங்க எஸ்ஐடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சிபிஐ வழக்கு கொடுத்துட்டாங்க, இதை நீங்க இது பண்ண முடியாது, அவரை காவலில் எடுத்து விசாரிக்கிறதோ நீதிமன்ற காவலில் வைக்கிறதோ தவறு அப்படின்னு ஆர்கியூ பண்ணி அது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அவர் விடுவிக்கிறதுக்கு இது பண்ணிடுறாங்க. இந்த இடையில தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த 40 ஜிபியோ 32 ஜிபியோ இருக்கிற அந்த பென்ட்ரைவ் இவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இரவோடு இரவாக கொளுத்தப்படுகிறது மறைப்பதற்காக. இந்த இன்ஃபர்மேஷனை எங்கே போய் கொடுக்குறதுன்னு எஸ்ஐடிக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய அதான் சார், பேசிக்காக ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, நீ எடுத்துட்டு போய் டெல்லியில போய் கொடு, டெல்லியில எடுத்துட்டு போய் கொடுக்காம உன்னை தேடி வருவாங்களா? நீ you have to give the reporting to the deputy director or joint director or the director itself of the CBI. நீ போய் கொடுத்துருக்கணும். அஸ்ரா கார்க் அவர் மேல இது மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் நீங்க உடனடியா எடுத்துட்டு போய் அஸ்ரா கார்க் உடனே எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கணும் எஸ்ஐடி. சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இதை கொளுத்துறது யாரு அப்படின்றத விசாரிப்பாங்க. அதுக்குள்ள என்னென்ன டேட்டாலாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி விசாரணையின் போது தெரிய வந்துடும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க மறுநாள் போய் கலெக்ட் பண்ணாங்க போலீஸ். அந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி எதெல்லாம் டெலிட் பண்ண, கட் காப்பி பேஸ்ட் எதெல்லாம் பண்ண அதெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க. வசமா மாட்டிக்கிடுவாங்க எல்லாமே. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட சார், நான் ஒரிஜினலா சொல்ல போனா இதுதான் சட்டசபையில் முதலமைச்சர் பேசியிருக்கணும். சிபிஐ என்கொயரிக்கு வந்துடுச்சு, இதை தான் சட்டசபையில் பேசியிருக்கணுமே ஒழிய இதன் மீது விவாதம் தேவையில்லை. இதை தேவையில்லாமல் நம்ம ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக கொண்டு வர வேண்டாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லுவீங்க, கோர்ட்டை சொல்லுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அது இல்லாமல் ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் மானிட்டரிங் கமிட்டியும் போட்டாங்க. இது புது விதமான விசாரணை ஹிஸ்ட்ரியிலே கிடையாது இந்த மாதிரியான பேட்டர்ன். இங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு சட்டசபையில, மாநிலத்தினோட மனசாட்சி உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்றீங்க. உங்க மனசாட்சி உலுக்கி இருக்கா? முதல்ல உலுங்கி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். உடன்பிறப்புகள் இன்னும் ஆடுறீங்கல்ல, இன்னும் அடங்க மாட்டீங்க. உங்க மனசாட்சி, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? காலி பண்ணி போகும்போது அது கண்டிப்பா அந்த ஆபீஸே ஃபாரன்சிக் ஸ்கேனிங் பண்ணி தான் இவங்க அடுத்த கட்டமா பிரவீன்குமார் அந்த ஐபிஎஸ் வந்திருக்காருல, சிபிஐ அதிகாரி, அந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது இது கண்டிப்பா இந்த தவறு அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் கையங்களவமா மாட்டிக்குவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 அந்த கரூர் விஷயம் தொடர்பா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது எஸ்ஐடி அலுவலகத்திலே சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள் எல்லாமே விடியற் காலை அல்லது நள்ளிரவு அந்த டைமில் கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபல நியூஸ் சேனல், அந்த சேனலோட பேர் சொல்ல முடியாது, அங்கே ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த கொளுத்தப்பட்ட ஆதாரங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஏன்னா நேற்று மாலை தான் சிபிஐ அதிகாரி ஒருத்தவர் அங்கே களம் இறங்கியிருக்காங்க விசாரணைக்காக. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத எப்படி சார் பார்க்கறது? அதாவது இந்த கரூர் துயர சம்பவம்ன்றது உலகளாவிய அளவில் பேசப்பட்டு வேர்ல்டு லெவலில் பேசுகிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு இந்த மாநிலத்தில் சீர்கெட்டு போயிருக்குன்றது தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் உற்று நோக்குகிறார்கள். இதை பரபரப்பாக பேசுகிறாங்க. ஏன் இப்போ நம்மளுடைய முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டர் எம்எல்ஏ வில்லிவாக்கம் எம்எல்ஏ நெப்போலியன் கூட அவரை கூட பேட்டிட்டு, அவர் அமெரிக்காவில் இருந்தவரை, தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி விஜயை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்கள்
அப்படின்னா அவர் வந்து விஜய் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவர் குடும்பத்தையே மதிக்காதவர் அப்படின்ற அது மாதிரி பழைய வீடியோன்னு நினைக்கிறேன். இப்போ நடந்தது. இப்போ ரீசெண்டாக அதை வந்து ஒரு சர்ச்சையாக கிளப்பியிருக்காங்க. ஓகே சார், இந்த கொளுத்தப்பட்ட ஆதாரங்கள் பற்றி அதுதான் அது மாதிரி இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தில் வந்து இப்போ நான் வந்து ஒரு சுயேட்சை 2 தடவை எம்எல்ஏவாக நின்னேன், ஒரு தடவை கவுன்சிலர் சுயேட்சையாக நின்றுருக்கேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயகம் டெமோக்ரஸியில் வந்து யார் வேணால் வந்து குரல் எழுப்பலாம், தங்களை கேள்விகளை எழுப்பலாம். அதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட் உண்மைகளை வெளியே சொல்லணும், கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த சிபிஐ விசாரணை தேவைன்றத அந்த ஜஸ்டிஸ் மகேஸ்வரின்றவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. கிரிமினல் மட்டும் இல்லை, சிவில் மட்டும் இல்லை, அது இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்டு. அந்த கான்ஸ்டியூஷன் பிரகாரம் வந்து மக்களோட அடிப்படை இதை வந்து கோரிக்கையை வந்து அவரோட குரலை நசுக்குவதாக தான் அவர் பார்த்து தான் இந்த வந்து சிபிஐ என்கொயரி. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து நான் படித்த அட்வொகேட்டு, எல்லாம் தெரிஞ்ச அட்வொகேட் அப்படின்னு சொல்லி, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க, பார்த்தேன் நான். அவங்களாம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து பெர்ஜூரி, அந்த 2 பேர் வந்து தவறான தகவல் கொடுத்துறாங்க, அது பெர்ஜூரியில் வரும், அவங்கள வந்து என்கொயரி பண்ணால் அந்த கேஸ் வந்து கேன்சல் ஆகிடும், இது வந்து இன்ட்ரீம் ஆர்டரு, விஜய் பின்னால் வந்து இது கேன்சல் ஆகிடும், ஒரு தோல்வி அடைவார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இதை கலப்புறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து சிஆர்பிசி பிரகாரம் வந்து இந்த தீர்ப்பே தவறானது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, அட்வொகேட் ஏதோ வாஞ்சிநாதன் ஒருத்தர். ஸோ இதெல்லாம் வந்து அதை தான் வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். ஆனால் லீகலாக படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, லீகலை புரிஞ்சிக்க விரும்புகிறோம். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் தெளிவாக இருக்குது. வி டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் நீங்கள் சொல்கிற இந்த தவறான விஷயங்கள் நடந்த 2 பேர் வந்து தவறான பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்க சம்மந்தப்படலைன்னு சொல்கிற விஷயத்த நாங்கள் எங்களை அறிவுத்திறனுக்கு கொண்டு விட்டோம், காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம், எங்கள் அறிவுத்திறனுக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த விஷயம், இந்த கான்ட்ரவர்சி, நீங்கள் சொல்லக்கூடிய கான்ட்ரவர்சி வந்து அபிஷேக் மனு சிங்விக்கும் வில்சன் அவர்களுக்கும் தெளிவாக நறுக்குன்னு தலையில் கொட்டி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த கான்ட்ரவர்சி வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆர்டர் மேலே எந்த விதமான தாக்கமோ பாதிப்போ இருக்காது, இந்த ஆர்டர் தான் அப்படின்றது தான் தெளிவாக அதனுடைய தீர்ப்பினோட சாராம்சம் சொல்லுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது வந்து விஜய்க்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த மாதிரி யாருமே எதிர்பார்க்கல. நான் கூட வந்து எப்படி என்ன ஆகுமோ, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவங்களுக்கு சாதகமாக தான் வரும், இவங்க வந்து நிறைய வல்லுநர்கள்லாம் வச்சுருக்காங்க, கோடிக்கணக்காக ரூபாய், அபிஷேக் மனு சிங்லாம் 3 கோடி ரூபாய் கொடுக்கணும் ஒரு இயரிங்க்கு, சும்மா ஒன்றும் வந்து இதுவாகிட மாட்டார். பல கோடிகளை செலவு பண்ணி, அரசாங்க பணத்தை செலவு பண்ணி இவங்க வந்து இவங்களோட அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக நான் அந்த இதுக்கு ஏன் அதை சுற்றி வளைச்சி சொல்கிறேன்னா, இதில் முக்கியத்தன்மையை புரிஞ்சுக்கணும், எந்த லெவலுக்கு போவாங்க இவங்க அப்படின்றது. அப்பேற்பட்டவர்கள் இவர்கள். அந்த தீர்ப்பை வந்து எப்படியாவது நான் கூட சந்தேகப்பட்டேன், இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் உங்களுக்கு சொன்னேன், நான் அபிஷேக் மனு சிங்லாம் வருவார் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புலேருந்து அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து இதில் என்னென்னா, இந்த தீர்ப்பு வந்ததே வந்து இவங்களுக்கு பெருத்த அடி திமுகவுக்கு. இது வந்து மிகப்பெரிய அரசியல் தோல்வி, தேர்தல் தோல்வியும் கூட இவங்களுக்கு. ஆகையினால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமே செக்ரட்டரியேட்டில் போய் ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறது, ஒரு நபர் கமிஷன் அமைச்சு அதில் வந்து நாங்கள் இதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிப்போம், எஸ்ஓபியை கண்டுபிடிப்போம், இல்லை உண்மையின் நிலவரத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான வழிமுறைகள் இந்த எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் உண்மைகளை ஒரு நபர் கமிஷன் கொண்டு வந்து எடுப்போம். இரவில் வந்து முதலமைச்சர் ட்ராவல் பண்ணது, அவசர கதியில் வந்து சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் எப்படி வந்து 39 பிணங்களை வந்து நீங்கள் வந்து உடல் கூராய்வு செஞ்சீங்க, அதுக்கான டேபிள் எத்தனை இருந்தது, எத்தனை ஃப்ரீசர் இருந்தது, அதை தான் வந்து சட்டசபையில் வந்து முதலமைச்சர் சொல்கிறாரு. மரபியை மீறிய பதில் சொல்கிறாரு. மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையினோட மரபு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க, கேள்வியை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமா அப்படின்றது நக்கீரன் அந்த இதில் வந்து திருவிளையாடலில் நம்ம பார்த்துருப்போம். முதல்ல யார் கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் தான் பதில் வரணும். ஆனால் இவர் என்ன சொல்ல, பதிலெல்லாம் மொத்தமாக சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் கேள்வியை கேளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் வரம்பு, வழிமுறைகள், மரபு எல்லாமே திமுகவுக்கு கிடையாது.
அண்ணா அறிவாலயத்தில் இருக்கவங்களுடைய அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலுக்கும் கிடையாது அப்படின்றது தான் எழுதப்பட்டாத மன்னராட்சி அண்ணா அறிவாலயத்தில் நடக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவசர கதியில் வந்து அந்த பிணங்களை வந்து உடல் கூராய்வு பண்ணுறாங்க. வீடியோகிராஃபி பண்ணல, பயிற்சி டாக்டர்களை வச்சு வந்து இவங்க உடல் கூராய்வு பண்ணியிருக்காங்க அவசர கதியில். கிட்டத்தட்ட வந்து ஒரு உடல் கூராய்வு பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது எப்படி போட்டாலும் 1.5 மணி நேரம் ஆகும். 2 டேபிள் தான். இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடும். இப்படியெல்லாம் மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை லோக்கல் போலீஸை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த கடைங்க எங்கெங்கெல்லாம் இருந்தால் அதெல்லாம் எடுக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உண்மைகளை அங்கெல்லாம் டெலிட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு சில வீடியோகிராஃபி எடுத்து கொடுப்பாங்க எஸ்ஐடி. அதையும் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எஸ்ஐடி எடுத்துகிட்டு போன விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஊடகத்தில் வந்து அது வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அன்றைய பிரவீன்குமார் தலைமை ஐபிஎஸ் பிரவீன் 6 நபர் கொண்ட குழு வந்து இங்கே இறங்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அந்த எஸ்ஐடி வந்து அந்த வளாகத்தை காலி பண்ணுறாங்க. எதுக்காக வளாகத்தை அப்போ காலி பண்ணுறாங்கன்னா, மதியழகனோட கேஸ் வந்து கரூர் கோர்ட்டில் அந்த இதில் வரும்போது வந்து ஜாமீன் நீடிப்பா ஜெயிலா அப்படின்றது வந்து கேட்கும்போது வந்து என்ன சொல்கிறாங்க, அவர் தார்பில் ஆஜரான வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நீங்கள் வந்து எஸ்ஐடி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சிபிஐ வழக்கு கொடுத்துட்டாங்க, இதை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியாது, அவரை வந்து காவலில் எடுத்து விசாரிக்கிறதோ நீதிமன்ற காவலில் வைக்கிறதோ வந்து தவறு அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணி அது கோர்ட் என்ன சொல்லுதுன்னா அவர் விடுவிக்கிறதுக்கு இது பண்ணிடுறாங்க. இந்த இடையில தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 40 ஜிபியோ 32 ஜிபியோ இருக்கிற அந்த பென்ட்ரைவ் இவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இரவோடு இரவாக வந்து கொளுத்தப்படுகிறது மறைப்பதற்காக. ஏன்னா ஒரிஜினலாக என்ன பண்ணால் அந்த ஆர்கியூமெண்ட்டும் வருது அந்த கோர்ட்டில். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை எங்கே போய் கொடுக்குறதுன்னு எஸ்ஐடிக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய, அதாவது சார் பேசிக்காக ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துச்சு, நீ எடுத்துகிட்டு போய் டெல்லியில் போய் கொடு, டெல்லியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்காம உன்னை தேடி வருவாங்களா? நீ வந்து யூ ஹேவ் டு கிவ் த ரிப்போர்ட்டிங் டு டெபுட்டி டைரக்டர், ஜாயின்ட் டைரக்டர் ஆர் த டைரக்டர் இட் செல்ஃப் ஆஃப் த சிபிஐ. நீ போய் கொடுத்துருக்கணும். அஸ்ரா கார்க் அவர் மேலே வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன் நீங்கள் உடனடியாக எடுத்துகிட்டு போய் அஸ்ரா கார்க் உடனே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும் எஸ்ஐடி. அவர் மேலே இது வந்து ஒரு கருப்பு புள்ளி. அவர் இது நல்ல ஆஃபீஸர் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வந்து பரவலாக வந்து மெஜாரிட்டியான விஷயங்கள்ல அவர் நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு சில 2-3 இன்சிடெண்ட்டில் ஜாங்கீர்னுடைய சிஷிய பிள்ளை அவர் உடனடியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அவங்க வந்து எங்கே கொடுக்கணும்னு தெரியல, எங்களுக்கு தெரியல, எங்கே இதை சமர்ப்பிக்கணும்னு தெரியல, எவ்வளோ நாளில் சமர்ப்பிக்கணும்னு தெரியல. இதெல்லாம் அங்கே ஆர்டர் போட்ட உடனே concerned officer should understand this file needs to be immediately transferred. Whatever records you have collected till the time of order, you have to submit it immediately. This is the SOP. This is the roles and responsibility of the IPS officer. You have been trained in the police training academy in Dehradun. அப்புறம் இந்த இடத்துலலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்க, வடக்கில் போயிட்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு யாருக்கிட்ட கொடுக்குறது தெரியல. இதெல்லாம் வந்து அரசியல் நாடகம் நிகழ்த்தி கடைசியில் என்ன பண்ணாங்க, திமுக உடன்பிறப்புகள் வந்து அதை கொளுத்திடுச்சு. அவங்க தான் கொளுத்திருக்காங்க. ஆமா, அவங்க தான் கொளுத்திருப்பாங்க. வேற என்ன ஆபீசர் கொளுத்துவாங்களா? அஸ்ரா கார்க் அந்த வேலையெல்லாம் யார் சொல்லி கொளுத்திருப்பாங்க? அப்போ மேல இருந்து உத்தரவு வந்துருக்கு, யார் முக்கிய குடும்பத்தினர்ல இருந்து சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கொளுத்திருங்க அப்படின்னு. கொளுத்துல நாங்கள் மாட்டிக்கோம். ஆனாலும் ஒரு விஷயத்த வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். சிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து இதை கொளுத்துறது யாரு அப்படின்றத விசாரிப்பாங்க. அதுக்குள்ள என்னென்ன டேட்டாலாம் இருந்திருக்கலாம்னு சொல்லி விசாரணையின் போது தெரிய வந்துடும். இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இவங்க மறுநாள் போய் கலெக்ட் பண்ணாங்க போலீஸ். அந்த போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி எதெல்லாம் டெலிட் பண்ண, கட் காப்பி பேஸ்ட் எதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க. வசமாக மாட்டிக்கிடுவாங்க எல்லாமே. இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட சார், நான் ஒரிஜினலாக சொல்ல போனால் இதை தான் சட்டசபையில் வந்து முதலமைச்சர் பேசியிருக்கணும். சிபிஐ என்கொயரிக்கு வந்துடுச்சு, இதை தான் வந்து சட்டசபையில் பேசியிருக்கணுமே ஒழிய இதன் மீது விவாதம் தேவையில்லை. இதை வந்து தேவையில்லாமல் நம்ம ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக கொண்டு வர வேண்டாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லுவீங்க, கோர்ட்டை சொல்லுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டே சொல்லிடுச்சு. அது இல்லாமல் ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் தலைமையில் வந்து மானிட்டரிங் கமிட்டியும் போட்டாங்க. இது புது விதமான விசாரணை ஹிஸ்ட்ரியிலே கிடையாது இந்த மாதிரியான பேட்டர்ன். சிபிஐ என்கொயரி போட்டு அது மானிட்டர் பண்ணுறதுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக
அதாவது மகேஸ்வரி அவர்கள் வந்து ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவர்களும் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவர் 15 வருஷம் அனுபவம், அந்த கான்ஸ்டியூஷனல், அந்த பவுண்டரி, அந்த ஸ்டாச்சுட்டரி இதெல்லாம் வந்து தெரிஞ்சவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ்லாம் போய் அவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும். போயிட்டு நான் உண்மையிலே ஜஸ்டிஸாக இருந்தேன்னா அவரை போய் பார்த்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாத விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுங்கன்னு போய் கேட்டு வருவேன். அவ்வளோ தெளிவாக வந்து இது பண்ணியிருக்கார். இந்த மாதிரி உண்மைகளை மறைக்கிறது எப்படி எப்படிலாம் இது பண்ணாங்களோ, ஆனால் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க உண்மையை மறைப்பாங்க. ஏன்னா இது வந்து பொலிட்டிக்கல் சாயல் இருக்குது, தேசிய மனசாட்சியை உலுக்கி இருக்கு. இங்கே முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு சட்டசபையில், மாநிலத்தினோட மனசாட்சி உலுக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மனசாட்சி உலுக்கியிருக்கா? முதல்ல உலுங்கியிருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். உடன்பிறப்புகள் இன்னும் ஆடுறீங்கல்ல, இன்னும் அடங்க மாட்டீங்க. உங்கள் மனசாட்சி, உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இருந்திருந்தால் நீங்கள் சட்டசபையில் இந்த மாதிரி வரம்பு மீறிய விவரங்கள்லாம் நீங்கள் பேசியிருக்கவே மாட்டீங்க. நாங்கள் இது எஸ்ஐடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் ஏன் விஜய் வந்து மீது குற்றம் சாட்டினீங்க, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல. விஜயை நாங்கள் உள்ளே விட மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் வந்து அந்த என்ன அக்ஷயா ஹாஸ்பிட்டலா அந்த இடத்துல தான் நின்று பேசணும்னு சொல்லி சட்டசபையில் சொல்கிறாரு. நாங்கள் எஸ்பி டிஎஸ்பிலாம் சொன்னாங்க, அவர் கேட்கல, வரம்பு மீறி போயிட்டாரு. நீங்கள் சட்டசபையில் வரம்பு மீறி நடத்திட்டு அவர் வரம்பு மீறி போயிட்டாரு, அதனால தான் இந்த இன்சிடென்ட்னால அவர் மேலே பழிய தூக்கி போடுறீங்க. அதையும் சேர்த்து சொல்லிக்கலாம். அவரை வந்து ஓடி போயிட்டாருன்னு சொல்ல இந்த பரப்புரை பண்ணீங்களா, அதையும் சேர்த்து சொல்லியிருக்கணும். சட்டசபையில் என்ன சொல்லியிருக்கணும்னா, நாங்கள் வந்து அனுமதி கொடுக்கல, கலவரம் உண்டாகும்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணாலும் அவர் வர விடலை அப்படின்னு அந்த விஷயத்தை சேர்த்து சொல்லியிருக்கணும். உண்மை தன்மைகளை நேர்கோடாக சொல்லக்கூடிய ஒரு தலைமை பண்புள்ள ஒருவராக இருந்திருந்தால், தலைமை பண்பு, இப்போ இவர் வீடியோவை நான் பார்த்தேன், யார் இறையன்பு வந்து தலைமை பண்பு பற்றி பேசியிருக்காரு, அருமையாக பேசியிருக்காரு. தலைமை பண்புனா என்னன்னு அவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்க. உங்கள் இதில் ஆட்சியிலலாம் இருந்தார், கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் தான் இறையன்பு போன்றவர்கள்லாம். அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்க தலைமை பண்பு பற்றி பேசுகிறவங்க. தலைமை பண்போடு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா. கொளுத்தப்பட்ட ஆதாரங்கள் அப்படின்ட்டு வர்றப்போ இதையும் சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் வந்து களம் இறங்கியிருக்கிறப்போ, ஏன்னா நம்ம வர்றப்ப இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துறது. ஆல்ரெடி சந்தேகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருந்ததுனால தான் இந்த அரசாங்கத்தின் மீது தெளிவாக இவங்க வந்து குளறுபடிகள் செய்கிறாங்க. ஒரு ஜனநாயகத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதில் ஏதோ பெரிய மர்மம் இருக்குது. உடல் கூறாய்வு வந்து தவறுதலாக பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியை பற்றி பேசியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த செல்வராஜ், பிரபாகரன் போன்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அந்த 3 மணிக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஆவடி சுரேஷ்ன்றவர் பதிவிட்டிருக்கிறார், கும்பகோணம் மகாமகம் மாதிரி நடக்க போதீங்க அப்படின்லாம் பதிவிட்டிருக்காங்க. அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் விவாதத்தில். அது இல்லாமல் தண்ணீர் பாட்டிலில் வந்து செந்தில் பாலாஜி படம் போட்டு, செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அந்த வேனு இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திமுக மருத்துவ அணி அப்படின்னு செந்தில் பாலாஜி படம் போட்டு செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்டு வந்த வேனு, இதெல்லாம் விவரங்கள்லாம் வந்துடுச்சு. அது இல்லாமல் வந்து இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பாங்க யார், நம்ம சாதாரண ஒரு மனுஷனே பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே இந்த வீடியோ வந்து ஷேக் ஆகுறதெல்லாம் பார்த்துருப்பாரு. ஒரு இடத்துல உள்ளே போகிறாங்க வராங்க, இதெல்லாம் விசாரணை சொல்லி அதுக்காக தான் மானிட்டரிங் கமிட்டி அவங்க சொல்லலாம், இதெல்லாம் ஏன் விசாரணைக்கலன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த கொளுத்தப்பட்ட ஆதாரமும் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா அதை வந்து ஃபாரன்சிக் இது பண்ணுவாங்க, தடய அறிவியலில் வந்து கொடுக்கும்போது யார் இதை வந்து பண்ணாங்கன்றது கையங்கலமாக பிடிச்சிருவாங்க. இப்போ என்னன்னா, திமுக வந்து தவறுக்கு மேலே தவறு பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு தவறுக்கு மேலே இது அப்படியே அப்போ முதல் கட்டமாகவே கம்முன்னு இருந்திருந்தாங்கன்னா இந்த இதெல்லாம் பிரச்சனைகள் வராது. அவசர கோலத்தில் வந்து எஸ்ஓபி ஆர்டர் பண்ண வேண்டிய ஹைகோர்ட்டில் நம்பரிங் ஆகாத இதில் வந்து ரிஜிஸ்ட்ராரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி அதை வந்து ஒரு இப்போ எஸ்ஓபிக்கு முதல்ல இது கொடுத்து அந்த எஸ்ஐடியை மாற்றி இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது ஏதோ அவசர கோலத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, எதையோ மறைக்கணுன்றதுக்காக. ஆக்சுவலாக வந்து அமித்ஷா அவர்கள் கேள்வி எழுப்பாத வரைக்கும் இவர் என்ன பண்ணார்னா, மதியம் 12 மணிக்கு தான் போகிறதா இருக்காரு. இரவு 1 மணிக்கு 1:30 மணிக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணி போகிறாங்க. 3 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்துறாரு, 3:30 அப்படின்றப்ப இதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்புதில்ல. ஜனநாயகத்தில் வந்து ஒரு ஆளும் கட்சியில் எதிர்கட்சி இருக்கவங்க செஞ்சுருந்தா கூட ஏதாவது இருக்குது. ஆளுங்கட்சியில் இருக்க எல்லாமே ஃபோர்ஸும் இவங்க கையில் இருக்குது. போலீஸ் ஃபோர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபோர்ஸ், ரெவன்யூ ஃபோர்ஸ், தாசில்தார் எல்லாருமே. இவங்க எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. எஸ்பி மேலே இது நாள் வரைக்கும் சஸ்பென்ஷன் ஆர்டர் கூட போடல, இன்னைக்கு வரைக்கும் போடல, அதை பற்றிலாம் பேசலை. நாங்கள் சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன நடக்குதுன்றதை அது மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சிச்சு, இவங்க வந்து மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல் டீரெயில்மெண்ட் வந்து தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு.
அரசாங்கன்ற பேரில் வந்து ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி இவங்க செயல்படுறாங்கன்றது தான் வந்து அங்கே இருக்க டெல்லி வட்டாரங்கள் வந்து அவங்க சொன்ன கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வட்டாரங்கள் இதுதான் சொல்லுது. தமிழக அரசாங்கம் வந்து டோட்டலாக கான்ஸ்டியூஷனல் டீரெயில்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இது ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி செயல்படுது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கேள்விப்படுறாங்க. அவர் வந்து இந்த இவர் இருக்கார் பாருங்க, அஜய் ரஸ்தோகி, அவர் மேலே ஒருத்தருக்கு வந்து குற்றம் சொல்கிறார். ஆமாம், அவர் வந்து இந்த கோத்ரா வழக்குலலாம் இன்வால்வ் ஆகி பிஜேபியை காப்பாற்றி விட்டார் அப்படின்றார். பில்கிஷ் பானு கேஸில் வந்து ஒரு சாரம்சத்தில் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அஃபிடேவிட் மேலே அவர் வந்து ஆர்டர் போடுறாரு இவங்களை விடுவிக்கலான்னு தான். அதான சாரம்சமே ஒழிய இவங்க சுற்றி வளைச்சு கோத்ரா வழக்கிலலாம் இவர் வந்து பிஜேபியை காப்பாற்றி விட்டார் அப்படின்றதெல்லாம் கதையெல்லாம் கட்டி அவர் வந்து நிறைய தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் வந்து அஜய் ரஸ்தோகி வந்து தமிழக மானத்தை காப்பாற்றுவதற்காக ஜல்லிக்கட்டுல தீர்ப்பு கொடுத்தவர் அந்த ஜட்ஜு. ஆனால் அவரையும் அந்த கருணை கொலை தொடர்பான விஷயத்த ஆதரிச்சாரு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இல்லை கருணை கொலையெல்லாம் ஆதரிக்கல, அவர் எதிர்த்து தான் இது பண்ணார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு, போக்சோ வழக்கு, நிறைய வழக்குகள் வந்து முக்கியமான தீர்ப்புகள் வந்து 4-5 இதில் வந்து அஜய் ரஸ்தோகி வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு. அது இல்லாமல் செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆன PLMA ஆக்ட், அவரும் வந்து மகேஸ்வரி அவர்களும் இன்வால்வ் ஆகிருக்காங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அந்த ஃபாரன்சிக்கு உட்படுத்துவாங்க. அந்த அந்த இவங்க வந்து காலி பண்ணி போனாங்களே, SIT காலி பண்ணி போகும்போது அது கண்டிப்பாக அந்த ஆஃபீஸே வந்து ஃபாரன்சிக் ஸ்கேனிங் பண்ணி தான் இவங்க அடுத்த கட்டமாக பிரவீன்குமார் அந்த IPS வந்திருக்காருல, CBI அதிகாரி, அந்த டீம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வரும்போது வந்து இது வந்து கண்டிப்பாக இந்த தவறு அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கையங்களவமாக மாட்டிக்குவாங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி.